எங்கே வேணாலும் எங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகளையும் இவங்க இந்த சிங்கப்பெண் அதிரடி படையில் வந்து போய் கண்டுபிடிச்சி அதற்கான தீர்வு கொடுக்குது. பட் நீங்கள் மகளிர் காவல் நிலையம்னா ஜூரிஸ்டிக்ஷனல் இஷ்யூலாம் இருக்கும். இதே சிங்கப்பெண் அதிரடி படையை சார்ந்த ஒரு பெண் காவலருக்கு பாலியல் தொந்தரவுகள்லாம் நடைபெற்ற சம்பவங்களும் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி சமுதாயத்தில் அந்த அளவுக்கு பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறது வந்து நீக்கமர நிறைந்திருக்கு. நார்மலாக இருக்கக்கூடிய காவல்துறையே வைக்காமல் இதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஜிஓ போட்டு ஸ்பெஷல் ரோந்து படையை போட்டு ஸ்பெஷல் யூனிஃபார்ம் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி இதை பார்க்குறதுக்கு இது ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு, ஒரு வித்தியாசமான திட்டம் அப்படின்னு மக்கள் மத்தியில் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணம். இப்போ காவல்துறையினற்ற மொத்த அதிகாரத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க அதை வந்து வயலேட் பண்ணி தவறாக பிரயோகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதை தடுக்கும் நோக்கத்தில் தான் தண்டனை கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை வந்து காவல்துறையினர் கையில். இதில் அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய பெண்கள் எல்லாருமே, காவலர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்று சைபர் கிரைமில் பிரத்யேகமாக பயிற்சி பெற்றவங்க, இல்லை சமூக வலைதளங்களோட நெருங்கிய தொடர்பில் இருக்குது. ஏன்னா அந்த சூழ்நிலையை புரிஞ்சு அவங்க ஆக்டிவ் ஆகணும். அதனால் நார்மலாக எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் இருக்கக்கூடிய போலீஸை இவங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அட்வொகேட் சேவியர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் வந்து புதுசாக உருவாக்கப்பட்டிருக்கு. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்துக்கும் போலீஸாருக்கும் என்ன வித்தியாசம், என்ன ஒப்பீடு சார்? அதாவது சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டரால் புதுசாக பெண்களின் பாதுகாப்பை அதிகப்படுத்தணும், அதை உத்தரவாதப்படுத்தணுங்கிற ஒரு சீரிய நோக்கத்தோடு துவங்கப்பட்ட ஒரு புதிய முயற்சியாக தான் இதை பார்க்குறோம். அப்படிப்பட்ட சிங்கப்பெண்ணுக்கும் போலீஸாருக்கு என்ன வித்தியாசம்னு கேட்குறேன். வித்தியாசம்னு பார்த்தா போலீஸார்கள் இப்போ என்ன நடவடிக்கையெல்லாம் எடுக்கிறாங்களோ அதைத்தான் இவங்களும் எடுக்க போகிறாங்க. பட் இதுக்குன்னு தனியாக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அதற்கு வந்து ஐஜியை ஹெட்டாக வச்சு அவங்களுக்கு கீழே எஸ்பி, டிஎஸ்பி, ஆய்வாளர்கள், இந்த மாதிரி மற்ற நம்ம போலீஸ் அமைப்பில் என்னெல்லாம் படிநிலைகள் இருக்கோ அதையெல்லாம் கொண்டு, ஏன்னா இதுக்கு முன்னாடி மகளிர் காவல் நிலையங்கள் தான் எல்லா இடங்கள்லையும் இருந்துச்சு. ஆனால் மகளிர் காவல் நிலையத்திற்கும் இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ மகளிர் காவல் நிலையங்கள் பெண்களுடைய பிரச்சனைகளுக்காக தான் இருக்குது. ஆனால் அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது வந்து ஒரு மொபைல், எங்கே வேணாலும் எங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகளையும் இவங்க இந்த சிங்கப்பெண் அதிரடி படையில் வந்து போய் கண்டுபிடிச்சி அதற்கான தீர்வு கொடுக்கறது. பட் நீங்கள் மகளிர் காவல் நிலையம்னா ஜூரிஸ்டிக்ஷனல் இஷ்யூலாம் இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு மகளிர் காவல் நிலையம் இருக்குன்னா நீங்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள், பாதிக்கப்பட்ட பெண்கள் தான் அதை வந்து அப்ரோச் பண்ண முடியும். பட் இங்கே சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படி கிடையாது. இப்போ மக்கள் பொதுவாக கூடக்கூடிய இடங்கள், அது ரயில்வே நிலையங்களாக இருக்கலாம், பேருந்து நிலையங்களாக இருக்கலாம், ஐடி செக்டராக இருக்கலாம், இல்லை கல்லூரி பள்ளி வளாகங்களாக இருக்கலாம். இப்படி எங்கெல்லாம் பெண்கள் கூடக்கூடிய கூட்ட நெரிசல் இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்கோ அங்கெல்லாம் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அபாயத்திலிருந்து அவங்கள மீட்டக்கூடிய ஒரு சிறப்பு திட்டம் தான் இது அப்படிங்கிறத பார்க்குறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 10 கோடி பாப்புலேஷன் மக்கள் இருக்காங்க. ஆனால் 1.5 லட்சத்துக்கு மேற்பட்ட போலீஸார் தான் இருக்காங்க. ஏற்கனவே தமிழ்நாடு முழுக்க எக்கச்சக்கமான போலீஸார் பற்றாக்குறை இருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டு வரிசையாக தொடர்ச்சியாக இருக்குது. இந்த தருணத்தில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் அப்படிங்கிறது தனியாக தொடங்கப்படுறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய போலீஸை தானே பிரித்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒதுக்குறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏற்கனவே நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் இருக்குது, கண்டுபிடிக்க முடியாத வழக்குகள் எக்கச்சக்கமாக இருக்குது. அப்போ போலீஸார் பற்றாக்குறை இன்னமும் அதிகரிச்சிடாதா? பெண்கள் பாதுகாப்பு மட்டும் முன்னிறுத்தப்பட்டு ஒட்டுமொத்த பாதுகாப்பும் குளறுபடி ஆகிறாதாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்லை, இது வந்து சிங்கப்பெண் அதிரடிப்படையை பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்பெஷல் ஜிஓ உருவாக்கி அதன் கீழே தான் அதை செயல்படுத்துகிறாங்க. அது மற்ற காவல்துறைக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ இவங்களுக்குன்னு பிரத்யேக சீருடையெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. அப்போ அந்த சீருடை எதுக்காக அப்படி வித்தியாசப்படுத்தி காட்டுறாங்க அப்படின்னா, இப்போ பாதிக்கப்பட்ட பெண்கள் ஈஸியாக அவங்கள ஐடென்டிட்டி பண்ணி அவங்கள அழைக்க முடியும், அதன் மூலமாக அவங்க பிரச்சனைகளை வந்து அவங்கள்ட்ட கொண்டுட்டு போக முடியும் அப்படிங்கிறதுக்காக இது சிறப்பான இது தான். ஏற்கனவே பெண்களுக்கு எதாவது பிரச்சனை அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, உமன் போலீஸாக இருக்காங்க, அவங்க தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. அப்போ
தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மகளிர் காவல் நிலையங்கள் தோற்று போய் விட்டதா, தோல்வியை தழுவி விட்டதா, பெண் போலீஸார் தோற்றே விட்டார்களா, அல்லது ஆண் போலீஸார் போலீஸ் ஸ்டேஷன் சிஸ்டமே சரியில்லையா, அதற்கு மாற்றாக தான் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் வருதா? இல்லை, இது அப்படி எடுத்துக்க வேண்டியதில்லை. இப்போ இருக்கக்கூடிய காவல் நிலையங்கள், அந்த காவல் நிலையங்கள்லேயே நிறைய பாலியல் வன்கொடுமைகள்லாம் நடக்கிறத நம்ம பார்க்குறோம், கேள்விப்படுறோம். இப்போ சமீபத்தில் இதே சிங்கப்பெண் அதிரடிப்படையை சார்ந்த ஒரு பெண் காவலருக்கு பாலியல் தொந்தரவுகள்லாம் நடைபெற்ற சம்பவங்களும் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி சமுதாயத்தில் அந்த அளவுக்கு பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறது வந்து நீக்கமர நிறைந்திருக்கு. இந்த சூழ்நிலையில் இவங்களுக்கு என்ன பிரத்யேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து ஒரு மொபைல் யூனிட். இப்போ ஒரு இடத்துல ஸ்பெசிஃபிக்காக நின்று அவங்க பார்க்க போகிறதில்ல, மானிட்டர் பண்ண போகிறதில்ல. நீங்கள் சொன்ன மகளிர் காவல் நிலையங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடம்னா அந்த இடத்துல தான் இருக்கும். மக்கள் அங்கே போய் அப்ரோச் பண்ணணும். கரெக்டு. பட் மகளிர் காவல் நிலையத்தில் கூட பெண் சப் இன்ஸ்பெக்டரோ இன்ஸ்பெக்டரோ ரோந்து பணியில் ஈடுபடுவாங்க. அதே தானே சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை போலீஸார் பண்ண போகிறாங்க. அப்போ அந்த சிஸ்டம், ஒரு நார்மல் போலீஸ் ஸ்டேஷனில் பெண் போலீஸார் இருப்பாங்க, அது வேறு. ஆனால் மகளிருக்குனே தனி போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் பொழுது அந்த சிஸ்டமே தோற்று போச்சு, அந்த சிஸ்டமே ஃபெயிலியர். அதனால தான் நான் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் கொண்டுட்டு வரேங்கிற கேள்வி இயல்பாக வந்துடும்ல. இல்லை, அது கரெக்டு தான். பட் இதை வந்து உருவாக்குனதனுடைய நோக்கம் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய சிஸ்டம் ஃபெயிலியர், அதனால் நான் இதை கொண்டுட்டு வர்றேன் அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் இல்லை. பட் இப்போ இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் என்ன நினைக்கிறாருன்னா, பெண்களுடைய பாதுகாப்புக்கு நான் முன்னுரிமை கொடுக்குறேன் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதற்கு நார்மலாக இருக்கக்கூடிய காவல்துறையே வைக்காமல் இதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஜிஓ போட்டு, ஸ்பெஷல் ரோந்து படையை போட்டு, ஸ்பெஷல் யூனிஃபார்ம் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி, இதை பார்க்குறதுக்கு இது ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு, ஒரு வித்தியாசமான திட்டம் அப்படின்னு மக்கள் மத்தியில் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கம். ஏன் யூனிஃபார்மாக மாற்றணும்? இப்போ அவங்களும் போலீஸார் அப்படின்னா அதே காக்கி யூனிஃபார்ம் கொடுத்துருக்கலாம்ல, ஏன் யூனிஃபார்மாக மாற்றி காட்டுறாங்க? இல்லை, காக்கி யூனிஃபார்ம் அப்படிங்கிறது வந்து பொதுமக்கள் மத்தியில் தங்களை பாதுகாப்பாக உணர்றதை விட பயத்தை அதிகரிக்கிறத தான் நம்ம பார்க்குறோம். நடைமுறையில் காக்கி உடை அப்படின்னு பார்த்தாலே மக்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்குது. அதே மக்களுக்கே இருக்கும்போது, பொதுமக்களுக்கே இருக்கும்போது மகளிருக்கு இன்னும் கூடுதலாகவே இருக்கும். அப்போ அதனால தான் அவங்கள ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சாக தான் அவங்கள ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு சீருடையை கொடுக்குறாங்க. அப்படின்னா நார்மல் போலீஸாக இருக்கும், சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அந்த பெண் போலீஸாக இருக்கும், பவர் எப்படி இருக்கும்? யாருக்கு எப்படிப்பட்ட ஒரு பவர் ஈக்குவாலிட்டியாக இருக்குமா, அல்லது இந்த நார்மல் போலீஸாருக்கு தான் பவர் கூடுதலாக இருக்குமா இவங்களை ஒப்பிடும் பொழுது? இல்லை, பவரை எப்படிப்பட்ட அதிகாரம் இருக்கும்? பவரை பொறுத்தளவுக்கு எந்த வித்தியாசங்களும் கிடையாது. ஏன்னா இவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக ஈக்குவல் அதிகாரம் தான். ஏன்னா இப்போ சிங்கப்பெண் அதிரடிப்படையினருக்குன்னு தனியாக எந்த பிரத்யேக சட்டங்களும் உருவாக்கப்படலை. ஸ்பெஷல் ஜிஓ ஃபார்ம் பண்ணி சில ரூல்ஸை மட்டும் அதில் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அதன்படி பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக போலீஸ்காரங்களை வந்து எங்கேயுமே தடியடி பிரத்யோகம் அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறது தான் ஆக்ட். அதாவது தண்டனை கொடுக்கறதுக்கான அதிகாரம் காவல்துறையினருக்கு இல்லை, அதை நீதிமன்றத்தில் வச்சுருக்காங்க. ஏன்னா ஒரு குற்றவாளி அப்படின்னு சொன்னு அதை ப்ரூஃப் பண்ணி அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு தண்டனை அப்படிங்கிறது வழங்கப்படும். இப்போ காவல்துறையினர்கிட்ட மொத்த அதிகாரத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க அதை வந்து வயலேட் பண்ணி தவறாக பிரயோகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை தடுக்கும் நோக்கத்தில் தான் தண்டனை கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை வந்து காவல்துறையினர் கையில் கொடுக்கல. அது இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையிலையும் தனியாக அவங்களுக்குன்னு எந்த சட்டத்திட்டங்களும் உருவாக்கப்படலை. நீங்கள் சொல்கிறது கரெக்ட். சாதாரணமாக ஒரு போலீஸார் குற்றவாளியாக இருந்தாலும் கூட அடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. ஆனால் போலீஸ் ஸ்டேஷன் போனாலே விசாரணை கைதிகளோட நிலைமை என்னன்னு நமக்கு தெரியும். எவ்வளோ லாக்அப் டெத் மரணங்களை பார்க்குறோம் அப்படின்னா, விசாரணைன்னு போயிட்டாலே கண்டிப்பாக அடிக்காமல் போலீஸார் விட மாட்டாங்கங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடுது, என்கவுண்டர்ஸ் இருக்குது. அப்போ நார்மல் போலீஸாருக்கே இப்படிப்பட்ட சட்டத்தை மீறி செயல்படும் பொழுது சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை போலீஸார் குற்றவாளி என்று கருதப்பட்டால் கூட அவங்கள அடிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அடிக்கக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு இருக்கு. அதாவது நார்மலாக அடிக்க மாட்டாங்க, ஆனால் அதுக்காக அடிக்காமலே இருக்குவாங்கன்னுலாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ செல்ஃப் டிஃபென்ஸ் வருது, ஒரு தற்காத்துக்கிற முயற்சியில். இப்போ பாலியல் வன்கொடுமை தீவிரமாக நடக்குது அப்படின்னா அதை பார்த்துட்டு அவங்க கை கட்டிகிட்டு இருக்க முடியாது. அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க வந்து அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. இப்போ ஏற்கனவே போலீஸாக இருக்கக்கூடியவங்கள தான் இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றுறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் எந்த விதத்தில்
அது வந்து யூனிஃபார்ம் புதுசு, டிபார்ட்மெண்ட்டுக்கு பேர் புதுசு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் அதே போலீஸ் தானே, அதே போலீஸு யூனிஃபார்ம் மட்டும் சேஞ்ச் ஆகியிருக்காங்க, பேர் மட்டும் புதுசாக கொடுத்துருக்காங்கங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல. இல்லை, இதில் அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய பெண்கள் எல்லாருமே, காவலர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா, ஒன்று சைபர் கிரைமில் பிரத்யேகமாக பயிற்சி பெற்றவங்க, இல்லை சமூக வலைதளங்களோட நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடியவங்க. ஏன்னா அந்த சூழ்நிலையை புரிஞ்சு அவங்க ஆக்டிவ் ஆகணும் அதில். அதனால் நார்மலாக எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் இருக்கக்கூடிய போலீஸே உங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணலை. இப்போ குறிப்பாக எடுத்துட்டிங்கன்னா இங்கே ஆவடியில் இருக்கக்கூடிய க்ரைம் பிரான்ச்சில் இருக்கிறவங்க, உளுந்தூர்பேட்டை, இந்த மாதிரி ஒரு 4-5 பகுதிகளில் இருக்கக்கூடிய காவலர்களை தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து இதில் போட்டிருக்காங்க. என்ன காரணம் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஊர்லலாம் எடுத்திருக்காங்க? ஏன்னா இதில் வந்து பாலியல் வன்கொடுமைங்கிறது வந்து நேரடியாக உடல் ரீதியாக துன்புறுத்துறது மட்டும் இல்லை, இப்போ சமூக வலைதளங்கள் சார்ந்த பாலியல் சீண்டல்களும் இருக்குது. இப்போ அதில் பிரத்யேகமாக ஈடுபடுறவங்க, அவங்கள கண்காணிக்கக்கூடியவங்க. அதே மாதிரி க்ரைம் பிரான்ச், பொதுவாக வந்து க்ரைம் பிரான்ச்சில் தான் அவங்களுக்கு வந்து மிக நுட்பமான குற்றங்களெல்லாம் செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க. அதனால் அதில் பயிற்சி பெற்ற நபர்களை தான், அதில் பயிற்சி பெற்ற பெண் காவலர்களை தான் இங்கே நியமனம் பண்ணுறாங்க. ஒரு சட்டத்தை மீறாமல், சட்ட விதிகளை மீறாமல் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை போலீஸார் குற்றத்தை தடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சரி, இப்போ தான் இதை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இதனுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும், இதனுடைய மெரிட்ஸ் என்ன, டிமெரிட்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இனி நடைமுறையில் பண்ணும்போது தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி தான் லான்ச்சே பண்ணுறாங்க, இன்றைக்கி தான் அதை வந்து உருவாக்கி அதுக்கு செயல் திட்டமே கொடுத்துருக்காங்க. அதனால் அது எப்படி செயல்படுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். போலீஸார் குற்றவாளிகள் அடிப்பது தீர்வை தரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அல்லது சட்டத்தின் முன்னாடி நிறுத்தப்பட்டு தண்டனைகள் பெற்று தருவது தீர்வு தரும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக காவல்துறையினர் வந்து சட்டத்திற்கு முன்னாடி நிப்பாட்டி அதன் அடிப்படையில் தீர்வு கிடைக்கிறது தான் எந்த பாதிப்பும் பொதுமக்களுக்கு ஏற்படாமல் இருக்கும். ஏன்னா நீங்கள் காவல்துறை அந்த ரைட்ஸை எடுத்துட்டாங்க அப்படின்னா நிறைய பொய்யான வழக்குகளை தான் அவங்க சித்தரிப்பாங்க. இப்போ யார் ஆட்சியில் இருந்தாலும் அவங்களுக்கு சார்பாக யாரை வேணாலும் எடுத்து வச்சு என்ன வேணாலும் பண்ணிட முடியும், யாரை வேணாலும் கைது செய்ய முடியும், அவங்க மேலே பல பிரயோகம் பண்ண முடியும். அதுக்காக தான் அடிக்கக்கூடாதுன்னெலாம் சட்டத்தில் சொல்லி வச்சுருக்காங்க. அதுக்கு தான் நீ கோர்ட்டில் கொண்டுட்டு போய் எவிடன்ஸை ப்ரூஃப் பண்ணி அதன் மூலமாக தண்டனை வழங்கப்பட்டு, இப்போ தண்டனையே வழங்காமலாம் இல்லை. இப்போ சாத்தான்குளம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இரட்டை மரண தண்டனையெல்லாம் வழங்கியிருக்காங்க. அதனால் இன்றைக்கி நீதிமன்றங்கள் வந்து சிறப்பாக செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அதுக்கு காவல்துறையோட நேரடி கண்ட்ரோலில் இல்லாமல் நீதிமன்றத்தின் மூலமாக வாங்குறது தான் அவங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். தமிழ்நாட்டில் இன்றைக்கி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு, பீகாருக்கு ஈக்குவலாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஒரு மாதத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 100 சொச்சம் பாலியல் பலாத்காரம் நடந்திருக்குன்னு திமுக எம்பி கனிமொழி அவர்கள் பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுருக்காங்க. இந்த அளவுக்கு பெண்களுக்கு எதிரான குற்றம் இங்கே நடக்குது அப்படின்னா சட்டத்தின் மீதான பயம் போயிருச்சு, அல்லது சட்டத்தின் மீதான ஒரு நம்பிக்கை போயிருச்சு அப்படியா? இல்லை, இப்போ புதிய ஆட்சி தமிழ்நாட்டில் வந்திருக்கு. அதனுடைய செயல்பாடுகளை பொறுத்தளவுக்கு நம்ம மேலோட்டமாக பார்க்க முடியாது. எப்படியும் குறைந்தபட்சம் ஒரு 3-6 மாதம் கழித்து தான் என்ன ஆக்சுவல் பொசிஷன் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வரும். ஆனால் என்ன அப்படின்னா இதில் வந்து ஒரே ஒரு குற்றச்சாட்டாக பொதுமக்கள் மத்தியிலையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தோம்னா, முதலமைச்சர் எதுக்குமே வாய் திறக்கலை, ப்ரெஸ்ஸை மீட் பண்ணலை, என்ன நடக்குதுங்கிறத அவர் சொல்லணும்ல. இது வரைக்கும் அது சொல்லலை. அவர் சொன்னால் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? மற்ற மாநிலங்களெல்லாம் ஒப்பிடும்போது ஒப்பீட்டளவில் மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய பாதுகாப்பை விட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான பாதுகாப்பு உத்தரவாதப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனால் நீங்கள் சொல்கிறது ஒரு விதத்தில் சரி, ஆனால் இன்னொரு விதத்தில் அளவுக்கு அதிகமான குற்றங்கள் பெண்களுக்கு எதிராக இங்கே நடந்துக்கிட்டே இருக்குல்ல. இல்லாமல் இந்த ஒரு மாதத்தில் இவ்வளோ குற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நெஞ்செல்லாம் பதைக்கிற மாதிரிலாம் இருக்குது. அதற்கு உரிய நடவடிக்கைகளை இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கவங்க தான் எடுக்கணும். ஏன்னா இதே ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க பேசின பேச்சுகள் வேறு, இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க பேசவே மாட்டேங்கிறாங்க. இது சம்மந்தமாக இப்போ பொள்ளாச்சி இல்லை சமீபத்தில் நடந்த ஒரு பாலியல் குற்றம் குறித்து ஒரு நிருபர் வந்து பேட்டி கேட்குறாங்க. ஒரு பெண் அமைச்சராக இருக்கிற பட்சத்தில் அவங்கள்ட்ட கேட்குறாங்க. அவங்க அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சரி நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், இனி கண்ட்ரோல் பண்ணிடுவோம், இனி இது மாதிரி நடக்கலை அப்படின்னு அந்த அமைச்சர் சொல்லியிருந்தால் பரவாயில்ல. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அலுவலக ரீதியாக உள்ள கேள்விகளை மட்டும் கேளுங்க, மற்ற விஷயங்களெல்லாம் எங்கள் விஜய் அண்ணா வந்து கரெக்டான நேரத்தில் முடிவெடுத்து சொல்லுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சிக்க முடியுது. சரியான பதில் சொல்லியிருந்தால் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும், சட்டத்தின் மீதான ஒரு பயம் குற்றவாளிகளுக்கு இருக்கும், தப்பு பண்ண மாட்டாங்க.
இப்படி கேள்விகளை தவிர்ப்பதும் தன்னுடைய கடமையிலிருந்து தவறுவதாக தான் பொருள். ஏன்னா அதே அமைச்சர் ஆட்சி பொறுப்புக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்த பேட்டியெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா பொங்கி எழுந்திருப்பாங்க ஒரு இதை விட ஒரு சாதாரண பிரச்சனைக்கு. ஆனால் இங்கே ஒரு பெண் வந்து பாலியல் குற்றம் நடத்தப்பட்டு இறப்பு நடந்திருக்கு. அது குறித்த கேள்விக்கு இந்த மாதிரி பதில் சொல்கிறாங்க. இதே அவங்க சாதாரண ஒரு கேள்விக்கு இந்த ஆட்சிக்கு மீதும் ஆட்சி அதிகாரத்தின் மீதும் பயங்கரமாக சாடி இருப்பாங்க. அதுதான் அவங்களுக்குள்ள வித்தியாசம். ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, வந்ததுக்கு பின்னாடி எப்படி இருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த இடத்துல பாதுகாப்பு இல்லாத ஒரு உணர்வு சூழல் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஒர்க்கிங் பிளேஸா, பொதுமக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்களா, ஷாப்பிங் போகக்கூடிய இடங்களா, அல்லது நைட் நள்ளிரவு நேரத்தில் ட்ராவல் பண்ணக்கூடிய ரோடா? முன்னால் ஒரு கட்டத்தில் என்ன இருந்துச்சுன்னா ஒர்க்கிங் பிளேஸில் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒர்க்கிங் பிளேஸில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான சட்ட பாதுகாப்பெல்லாம் ஒரு சட்டமே உருவாக்குனாங்க. அதாவது பெண்களுக்கு வந்து பணியிடங்களில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை குறித்து அதுக்குன்னே தனியாக பிரத்யேகமாக சட்டம்லாம் கூட கொண்டு வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படியெல்லாம் நீங்கள் பிரித்தே பார்க்க முடியாது. பெண்களுக்கு எங்கே பாலியல் சீண்டல் இங்கே இல்லாமல் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. போகிற இடத்துல இருக்குது, வர்ற இடத்துல இருக்குது, உட்கார்ற இடத்துல இருக்குது, ஒர்க்கிங் பிளேஸில் இருக்குது, வீடுகளில் இருக்குது, சொந்த குடும்பங்களில் இருக்குது. அதனால் இன்றைக்கி வந்து பெண்களை வந்து அப்படி நீங்கள் இந்த இடத்துல தான் பிரச்சனை அந்த இடத்துல தான் பிரச்சனைன்னு பிரித்தே பார்க்க முடியாது. எல்லா இடத்துலையும் பிரச்சனை. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் இந்த திட்டத்துக்கு அப்புறம் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு, சட்டத்தின் மீது ஒரு நம்பிக்கை, போலீஸார் மீது ஒரு நம்பிக்கை வந்துருமா? அது நடைமுறையில் இனி தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம அந்த நம்பிக்கையை கொடுத்தா தானே சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டமே சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். இல்லை, அந்த நம்பிக்கையை வந்து இனி அவங்க நடக்கிற நடவடிக்கையில் தானே இருக்கும். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு மாதம் போனால் நமக்கு தெரிஞ்சிடும் இதுக்கு வாய்ப்பு இருக்கா, நம்பிக்கை வருமா வராதாங்கிறது ஒரு மாதம். அப்போ சிங்கப்பெண் அதிரடிப்படை வந்து எனி டைம் லத்தியோடவே சுற்றுவாங்களா? கிட்டத்தட்ட இது அப்படி தான். அதாவது பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்கள், கல்லூரி வளாகங்கள், ஐடி பார்க்ஸ், இந்த மாதிரி இடங்களில் அவங்க வந்து ரோந்து பணியில் தொடர்ச்சியாக ஈடுபடுறது. நைட் நேரத்தில் நைட் ஷிஃப்ட் முடிச்சு வரக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், நைட் நேரத்தில் ட்ராவல் பண்ணக்கூடிய பெண்களுக்கு இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை இந்த படை வந்து யூஸ்ஃபுல்லாக ஒரு பாதுகாப்பாக இருக்குமா? இல்லை, அந்த நோக்கத்தில் சுதந்திரத்தை தருமா? கண்டிப்பாக அந்த நோக்கத்தில் பெண்களுக்கான பிரத்யேக பாதுகாப்புக்காகத்தான் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையே ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதை நோக்கி தான் அது போகணும். நம்மளும் நல்லதே நினைப்போம். நிச்சயமாக அதனுடைய பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட பெண்களுக்கு ஏற்படணுங்கிற நம்பிக்கையோடு பார்ப்போம். நம்ம டெய்லியுமே நியூஸ் பேப்பரை பார்க்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10 சம்பவங்களாவது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குது. ஆனால் அதே சமூக வலைதளங்களில் கிட்டத்தட்ட 100கணக்கான சம்பவங்கள் பெண்களுக்கு எதிரான குற்றமாக நடக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் சமூக வலைதளங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை உருவாக்கி இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை, அது ஒரு காரணம். ஏன்னா இப்போ சமூக வலைதளங்கள் அதை மட்டும் பண்ணலை. இப்போ நீங்கள் இந்த புதிய ஆட்சி வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா எது உண்மையிலே நடக்கிற சம்பவம், எது பொய்யா, அதாவது எதெல்லாம் ஏஐ மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கு, எது உண்மையிலே நடந்திருக்கு அப்படிங்கிறதே நிறைய குளறுபடிகள் இருக்குது. காரணம் சமூக வலைதளங்கள் தான், அவங்க பரப்பக்கூடிய செய்திகள் தான். பெண்கள் பாதுகாப்பில் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு எவ்வளவு தூரம் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, எந்த சட்ட அமலாக்கமாக இருந்தாலும் பொதுமக்களுடைய பங்களிப்பும் அவங்களுடைய ஆதரவும் இருந்தால் மட்டும்தான் அது சிறப்பாக செயல்பட முடியும். அந்த வகையில் சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கும் அதனுடைய திட்டங்களுக்கும் நிறைவேறுவதற்கு பொதுமக்களுடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்கணும். இப்போ பெண்கள் பாதுகாப்புக்கு சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ இதே பெண்கள் பாதுகாப்புக்கு தனி நீதிமன்றங்களும் உருவாக்கப்பட வேண்டுமா? இல்லை, ஏற்கனவே நடைமுறையில் மகளிருக்கு என்று பிரத்யேக நீதிமன்றங்கள் இருக்குது. அப்போ அப்படின்னா மகளிர் காவல் நிலையங்களும் ஏற்கனவே இருக்குல்ல? இல்லை, மகளிர் காவல் நிலையங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான். இது வந்து மொபைல் கோர்ட் மாதிரி. இப்போ மகளிர் காவல் நிலையத்தில் நீங்கள் தானே இங்கே தேடி போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சால் ஸ்பாட்டில் அவங்க வந்துடுறாங்க. அதுதான் 100க்கு ஃபோன் பண்ணாலே டேரெக்டாக போலீஸ் ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்களே. இல்லை, 100க்கு நீங்கள் அதுவும் தான் சொல்கிறேன். நீங்கள் தகவல் கொடுத்து அவங்க வர்றதுக்கும் அவங்களே தகவல் அறிஞ்சு வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அந்த குற்றங்களே நடக்காமல் தடுக்கிறதுனுடைய நோக்கம்தான் இந்த சிங்கப்பெண் அதிரடி படை. வந்த பின்னாடி பார்க்குறது தான் நீங்கள் சொல்கிற மகளிர் காவல் நிலையங்களுடைய வேலை. ஆனால் சிங்கப்பெண் அதிரடிப்படையினுடைய நோக்கம் என்னென்னா வர்றதுக்கு முன்னாடியே பாதுகாக்கிறது. சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு
கூடுதலான அதிகாரம் வழங்க வேண்டுமா? அது இப்போ ஆரம்பித்ததனுடைய நோக்கம் நிறைவேறும் போது அதனுடைய நடைமுறையில் என்ன சிக்கல்கள்லாம் வருதுங்கிறத பொறுத்து தான் இன்னும் அதிகமாக கூடுதல் அதிகாரங்கள் கொடுக்கப்படணுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம திட்டமிட முடியும். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடக்கூடிய குற்றவாளிகளுக்கு மனித உரிமை பாதுகாப்பு அவசியமா, தேவையா? கண்டிப்பாக. ஏன்னா அவங்க நிறைய இடங்களில் மனித உரிமைகளெல்லாம் மீறக்கூடிய அளவில் தான் பெண்களுக்கு எதிரான பாலியல் சீண்டல்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. அதனால் நிச்சயமாக அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனைகள் கடுமையாக்கப்படணும். அந்த குற்றவாளிகளுக்கு மனித உரிமை பாதுகாப்பு அவசியமா அமைப்பு? இல்லை, குற்றவாளிகள்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா அப்புறம் அதுக்கு மனித உரிமை? இப்போ குற்றம் சுமத்தப்படுறதுங்கிறது வேறு, குற்றவாளின்னு அறிவிக்கப்படுறது வேறு. குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்டவருக்கு தண்டனை வழங்குறது தான் சரியாக இருக்கும். மற்றவங்க அந்த குற்றத்தை இழைக்காமல் இருக்கிறதுலேருந்து ஒரு பாதுகாப்பு இருக்கும். எல்லார் வீட்லேயுமே ஆண்கள் இருக்காங்க, அது பெரிய ஆளோ சின்ன ஆளோ வாட்டவர், ஐ மீன் யங்ஸ்டர்ஸாவோ ஓல்டராவோ, அவங்களுக்கு பெண்கள்கிட்ட இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு அட்வைஸ் மாதிரி, ஒரு அட்வொகேட்டா? இல்லை, அதாவது தப்பு செய்கிறவங்க ஆண்கள் எல்லாரும் தப்பு செய்கிறதில்ல. எல்லா ஆண்களும் பாலியல் பலாத்காரத்துலேயோ பாலியல் சீண்டல்லையோ உட்படுறதில்லை. எங்கே தப்பு நடக்குது அப்படின்னா அவங்களுடைய சின்ன வயசுலேருந்து இந்த சமூகத்தில் அவங்க வளர்ந்து வரக்கூடிய சூழ்நிலை தான் ஒரு மனிதனை அந்த தவறான வழிக்கு போகிறதுக்கும் சரியான வழிக்கு போகிறதுக்கும் வேறுபடுத்தி கொண்டுட்டு போகுது. ஸோ ஒரு ஆண் குழந்தையோட வளர்ப்பு மட்டும் முக்கியம் இல்லை, அந்த சுற்றுச்சூழலும் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக வளர்ப்பு, அதனோடு அவங்க எந்த சூழ்நிலையில் வளர்கிறாங்கங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த சூழ்நிலை சரியாக அமைஞ்சிட்டா இந்த மாதிரியான குற்றங்கள் குறையிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் பற்றி, அந்த பெண் போலீஸாரை பற்றி நிறைய விஷயங்கள் முன் வச்சுருக்கீங்க. பொதுமக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்துருக்கீங்க. பொதுமக்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நம்பலாம். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிறீங்க. நன்றி சார். எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய உங்களுக்கும் ரொம்ப நன்றி சார்.